பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க கூடாது, அப்படி அமைச்சிங்கன்னா நான் கோட்டையை நோக்கி வருவேன்னு சொன்னாரு. சொல்லி எத்தனை நாள் ஆகுது? கோட்டையை நோக்கி ஏன் விஜய் வரல? எங்க போயிருக்கிறாரு விஜய்? பதில் இருக்கா? அவர் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை மீறினீங்க, நான் சென்னை கோட்டையை நோக்கி மக்களோட வருவேன். வாங்க, யார் ராஜா தடுத்தா உங்களை? வாங்க, மக்களை திரட்டிக்கிட்டு போர்ப்படை தளபதிகளை கூட்டிக்கிட்டு தண்ணீர் தலைவனே, தமிழ்நாடு காணாத வந்த மாமணியே அப்படின்னு வந்து நில்லுங்க, தலைவச்சரம் கொண்டு வந்து நில்லுங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? வரமாட்டீங்க. ஏன்னா கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்ப ஊழல் ஊழல் சொல்றாரு இல்லையா, அதுக்குமே எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, யாரை பார்த்து ஊழல்ன்றீங்க? நான் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன நிரபராதின்னு நான் நிரூபிச்சவன். உங்க கூட யாரை வச்சிருக்கீங்க? செங்கோட்டையன் அவர்களை பேரு கூட சொல்லாம உங்க கூட வச்சிருக்கவங்களை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இல்ல, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் வெளிப்படையாவே இதை கேட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து கட்சி சார்பில் எங்கேயும் இயங்குற ஆட்கள் கிடையாது. நிகழ்வுகள் அடிப்படையில் நம்ம விமர்சனங்களை முன்வைக்கிறோம். ஜெயலலிதா அம்மையார் மேல பல நன்மைகள் தீமைகள் இருந்தாலும், ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அவர் மீது வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குல அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாரா இல்லையா? உங்க பதில் என்ன? அறிவிக்கப்பட்டார். A1 யாரு? ஜெயலலிதா. கரெக்டா?